புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று 7வது ஆண்டாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 2017-18 நிதியாண்டிற்கான அரசு செலவினங்களுக்கு அடுத்த 3 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் நாராயணசாமி தாக்கல் செய்தார். மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டில் காலதாமதம் ஏற்படுவதால் கடந்த 2011 ஆண்டு முதல் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்படுகிறது. 1481 கோடி ரூபாய் செலவினங்களுடன் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று பட்ஜெட் தாக்கல் செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மீது நகராட்சி ஆணையர் சந்திரசேகரன் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் தூண்டுதலின் பேரில் புகார் அளித்ததாக பேரவையில் குற்றம் சாட்டப்பட்டது. நகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய போது பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி சபாநாயகரின் முடிவை அரசு ஏற்கும் என தெரிவித்தார். அதாவது சட்டமன்ற உறுப்பினர் கருத்து கேட்டு சபாநாயகர் முடிவு பண்ணுகிறாரு. சபாநாயகர் முடிவு பண்ண சபாநாயகர் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை அரசாங்கத்துக்கு உண்டு. நகராட்சி ஆணையர் தாமாக முன்வந்து சட்டமன்ற உறுப்பினர் மீது புகார் கொடுத்தாரா அல்லது கிரண்பேடியின் தூண்டுதலின் பேரில் புகார் கொடுத்தாரா என விசாரணை நடத்தப்படும் என்று சபாநாயகர் வைத்திலிங்கம் கூறினார். அதுவரை சந்திரசேகரனை காத்திருப்பு பட்டியலில் வைக்கவும் சபாநாயகர் உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக அவங்க பிஜேபி சேர்ந்தவங்க அரசியல் ரீதியாக இங்கே ஆளுகின்ற அரசுக்கு தொல்லை கொடுக்கத்தான் நினைத்து கொண்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற இந்த கவர்னரை இந்த கவர்னரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும் என்கின்ற தீர்மானத்தை நீங்கள் உடனே நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறோம். அரசு எந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்றும் தாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவதாகவும் கூறி எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையான மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் அதன் உச்சமாக இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அனைத்து உறுப்பினர்களும் ஆளுநருக்கு எதிராக குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆளுநரின் உத்தரவை ஏற்று செயல்பற்றிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதிகாரிகள் மத்தியிலே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.